தொழிலாளர் வேலை சரியா செய்யலன்னு சொல்லி லெட்டர் கொடுக்கிற உனக்கு என்ன யோகிதை இருக்கு? அப்ப 400 டன் காயில ஃபெயிலியர் ஆகி வந்தது, அதை சரி பண்றதுக்கு யார் அந்த தவறு பண்ணாங்களோ அவங்க மேல என்ன நடவடிக்கை இருக்கு இந்த நிர்வாகம்? அதையெல்லாம் கேட்கறதுக்கு தெம்பும் திராணி இல்ல இங்க இருக்க பங்குகளுக்கு எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் நாங்க ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்கோம். 50% டிஏ எப்ப 50% கிராஸ் ஆகுதோ அப்ப நாங்க முயற்சி பண்ணுவோம். மினி மேஜ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி தேர்தல் நேரத்தில் போட்டாங்கல்ல. இப்ப 52% 2011 அக்டோபர்ல கிராஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு 80% 79.9% வந்துருச்சு. இப்ப கூட கேட்க மாட்டேன்னா அப்ப எப்பயா கேட்பீங்க? அதுவும் நமக்கு பொருந்தாதா? ஆனா இப்படி சொல்ற இந்த சங்கங்கள் பிப்ரவரி 20ஆம் தேதி நடந்த ஸ்ட்ரைக்ல நோட்டீஸ்ல கொடுத்திருக்காங்க, பேஜ் ரிவிஷன் ஆரம்பி. ஆனா இங்க பிரச்சாரம் என்ன பண்றாங்க? நமக்கு பொருத்தம் இல்ல, நமக்கு அது பொருந்தாது அப்படின்னு சொல்ற நீங்க அப்ப எப்படி கோரிக்கை வச்சீங்க? 50% கிராஸ் ஆகி 80% ஆயிடுச்சு. ஒரு தொழிலாளிக்கும் நேற்று ஜாயின் பண்ண ஒரு கிரேட் 4 இருந்தா கூட அவருக்கு 6000 ரூபாய் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாசமும் நஷ்டம். சீனியர் எம்ப்ளாய்க்கு கிட்டத்தட்ட மாசம் 15000 ரூபாய் டிஏ மெர்ஜர்னால லாஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் கேட்டு வாங்கி தர மாட்டாங்க? ஸ்ட்ரைக் பண்ணீங்கல்ல 50% டிஏ மெர்ஜ் பண்ணணும்னு, அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்ப உங்களுக்கு இதுல அக்கறை இல்லையா? இருக்கிறதெல்லாம் புடிங்கிட்டு விடுறதா உங்களுடைய வேலையா? ஓட்டியை புடிங்கிட்டீங்க, இத டிஏ குறைச்சிட்டீங்க, டிஏ மெர்ஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க, வேஜ் ரிவிஷன் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்ப என்னத்துக்கு சங்கம் நடத்திட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணுங்கிறதுக்காக தான் டிடிஎஸ் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழியவே 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 EPS வாழியவே EPS வாழியவே EPS வாழியவே EPS வாழியவே பாதுகாப்போம் 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 BHGL-ஐ பாதுகாப்போம் 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 பொதுத்துறையை பாதுகாப்போம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை கண்டித்து நடக்குது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மத்திய அரசின் ஆணவ போக்கை கண்டித்து நடக்குது ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு விற்காதே விற்காதே, பொதுத்துறை பங்குகளை விற்காதே. மத்திய அரசு மத்திய அரசு விற்காதே விற்காதே, பொதுத்துறை பங்குகளை விற்காதே. நிர்வாகமே நிர்வாகமே 50% டிஏவை பேசிக் கூட நினைத்திருக்க. வழங்கிவிடு 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 வழங்கிவிடு, 2 இன்கிரிமெண்ட் வழங்கிவிடு. உருவாக்கு உருவாக்கு உருவாக்கு. இதை கேட்க வேண்டிய நிர்வாகமும் சரி, பங்குகளும் சரி, அரசாங்கத்தை பேச வேண்டியவங்க, இங்க மத்திய சங்கங்கள், நாங்க பெரிய சங்கம், ஆளுங்கட்சி எல்லாம் சொல்லிக்கிறவங்க, இது சம்பந்தமா என்ன ஸ்டெப் எடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. டிடிஎஸ் ஒரு நான் பார்ட்டிசிபேட் யூனியனா இருந்தா கூட நாங்க செய்யற அளவுக்கு இந்த தொழிலாளியோட பிரச்சனை வெளியே கொண்டு வர அளவுக்கு இந்த பங்குகள் என்னைக்காவது செய்யறாங்களா? பேஜ் ரிவிஷன் முடிஞ்சு எவ்வளவு நாளுங்க? 6 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க. 6 வருஷம் ஆயிடுச்சு. இவங்க பேஜ் ரிவிஷன் எப்ப பேசுவாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டா இங்க வந்து கேட்டா இல்லங்க அது பண்ணுவாங்க, இப்ப உடனே பண்ண முடியாது. அப்புறம் கோரிக்கை வைக்கிறீங்க நீங்க ஸ்ட்ரைக்ல எங்க கிட்ட எல்லாத்துக்கும் ஆதரவு வைக்கிறீங்க. ஆதரவு வைக்க என்ன சொல்றீங்க தொழிலாளி கிட்ட? ஏன்னா இவங்க ஸ்ட்ரைக் அரசியலுக்காக நடத்தப்பட்ட அந்த ஸ்ட்ரைக் பிசு பிசுத்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த இதுல வைக்கிறீங்க. 50% டிஏவை இணைத்து கூட பேஜ் ரிவிஷனை உடனே துவங்கு. அந்த ஸ்ட்ரைக் முடிஞ்ச அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சா? வாங்கி கொடுத்துட்டீங்களா? ஸ்ட்ரைக்கு அப்புறம் அதை என்ன ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும்? இது தொழிலாளியோட நியாயமான கோரிக்கை இல்ல.
இல்லையா? இவங்களோட இந்த கேள்விக்கு நீங்க என்னைக்கு பதில் சொல்ல போறீங்க? நம்மளே எழுதி எவ்வளவோ ஓட்டிட்டோம். ஆனா அந்த கேள்விகளுக்கு என்னைக்காவது நீங்க பதில் சொல்லிருக்கீங்களா? ஒரு கேள்விகளுக்கு பதில் சொல்லிருக்கீங்களா?